வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ AS21 கிளாஸ் டி மாடல் 2.1 சேனல். இது ஒரு ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர் போர்டு. பவர் அப்படின்னு எடுத்திங்கன்னா 800 வாட்ஸ் பவர். லெஃப்ட் சேனல் 220 வாட்ஸ், ரைட் சேனல் 220 வாட்ஸ், சப் 350 வாட்ஸ். ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆம்பிளிஃபையர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் அந்த மாடல். நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன், கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் அந்த மாடல். இதனுடைய ப்ரைஸ் 3900 வரும். நல்ல குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர், பக்கா ஆம்பிளிஃபையர். இதில் ஒரு நாய்ஸ்லெஸ் ஃபேன் ஒன்று இருக்குது. அதுக்கு பாட்டம் சைடில் உங்களுக்கு ஐசி இருக்குது. இதில் பவர் அப்படின்னா 2 ஐசியில் ஒரு ஐசி ஸ்டீரியோ, ஒரு ஐசி மானோ. இந்த இடத்துல 5 கண்ட்ரோல் இருக்குது, வரிசையாக இருக்குது. இந்த போர்டோடைய பேக் சைடில் பார்க்குறோம், லைக் திஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ZK AS21 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த போர்டில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆம்பிளிஃபையர் போர்டு. ஒரு ஆம்பிளிஃபையர் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், எந்த மாதிரி இருக்கும்? பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கே பெரிய சைஸில் இருக்கும். இல்லை, அப்படி இருக்கணும், அப்போ தான் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நாளுக்கு நாள் வேகமாக மாறிக்கிட்டு இருக்குது இந்த டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி, ஆடியோ இண்டஸ்ட்ரியில். நல்ல குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர் வந்துட்டுருக்கு. ஏன்னா மக்கள் வந்து அதிகமாக விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல மாதிரி இல்லை. நிறைய ஸ்ட்ரீம், உங்களுக்கு ஆடியோவுக்கு தனியாக சேனல் எல்லாம் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. குவாலிட்டியான சாங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆடியோவில் டிஃப்ரெண்ட் கோடெக் வந்துருச்சு. அதை டிமாடுலேட் பண்ணக்கூடிய டீகோடர் வந்திருக்கு. ஸோ நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. முதல்ல வந்து ஒரு மானோ இருந்துச்சு, ஸ்டீரியோ இருந்துச்சு, 5.1 வந்துச்சு, 2.1 வந்துச்சு, 7.1, 7.14, 7.2.4 இப்படிலாம் வந்திருக்கு. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் மூலிமா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அப்கிரேட், எலக்ட்ரானிக்கில் என்ன லேட்டஸ்ட்டான ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். இதன் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா, வெரி ரூரல் பிளேஸில் இருக்கக்கூடிய, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். அப்போ தான் ஃபியூச்சரில் நல்லா டெவலப் பண்ண முடியும் எலக்ட்ரானிக்ஸில் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பெரிய பிக் சைஸ் இருக்கும். நான் வேணால் ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு, பார்க்கலாம். இப்போது ஒரு ஆம்பிளிஃபையர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு போர்டு, கிளாஸ் டி போர்டு. இங்கே ஒரு போர்டு, இது ஒரு பவர் சப்ளை, பக் கன்வெர்ட்டர். இன்னும் 2-3 போர்டெல்லாம் இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் அசம்பிள் பண்ணிகிட்ருக்காரு, ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்குது. இந்த ஃப்ரண்ட் பேனல் எடுத்திங்கன்னா லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். இந்த கண்ட்ரோல் சுவிட்சஸ்லாம் இருக்கும். பேக் சைடு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். எப்படி இதெல்லாம் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட், ஒரு ஃபேன் ப்ளஸ் RCA இன்புட், எக்ஸ்டர்னல் இன்புட், இப்படிலாம் இருக்குது. இவ்வளோ பெருசு இருந்தால் தான் ஆம்பிளிஃபையரா அப்படின்னா இல்லை. இதே ஆம்பிளிஃபையரை என்ன பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரி குவாலிட்டியாக பக்காவாக நம்ம என்ன பண்ண முடியும், அசம்பிள் பண்ணுறதுக்கு காம்பேக்டாக தான் இது வந்திருக்கு, ஓகேவா. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதோடு என்னென்ன வரும் இந்த கிட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய இந்த ஆம்பிளிஃபையரை மேலே ஒரு மூடி லிட், பாட்டமில் ஒரு லிட், 2 வந்துடும். 2 சேர்ந்து ஒரு பேக்கில் வந்துடும். ஸோ இதை வந்து ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான நட்டு, ஸ்க்ரூ, வாசர் இதெல்லாம் ஒரு பேக்கெட் இதில் வந்துடும். கூடவே அந்த பாக்ஸில் என்ன வரும் உங்களுக்கு தான், சில்வர் நாப், ஃபைன் நாப், ஒரு 5 நாப் வரும், ப்ளஸ் ஒரு ஸ்க்ரூ டிரைவர். சுருக்கமாக சொல்லப்போனால் சால்ரிங்கனே யூஸ் பண்ணாமல் ஒரு பக்கா ஆம்பிளிஃபையர் வீட்டுக்கு நீங்கள் அசம்பிள் பண்ணிடலாம். ஹை அவுட்புட், 800 வாட்ஸ் பவர், 2.1. ஓகே, உங்களுக்கு டிசி இன்புட் கொடுக்கறதுக்கு ஒயர் இருந்தால் ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு அடாப்டரில் இருந்து. இப்போ உதாரணமாக இது வெஹிக்கிள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு வெஹிக்கிளில் பண்ணால் ஜஸ்ட்டு வந்து டபுள் சைட் டேப் வச்சு நீங்கள் ஒட்டிடலாம். டேஷ்போர்டில் ஒட்டிட்டு இந்த மாதிரி இந்த பாட்டம் சைடு இருக்கு இல்லையா, பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாக்கெட் இருக்குது.
இந்த 5.1 ஜாக்குள்ளேயே டிசி இன்புட் கொடுத்துடலாம். இல்லைன்னா இந்த இடத்துல ஒயர் கார்டு ஏசி ப்ளஸ் மைனஸ் கொடுத்துடலாம். இது வந்து சப்வூஃபருக்கும் ஸ்பீக்கர் லெஃப்ட் சைடு கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர் டெர்மினல். இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு யூஎஸ்பி ஒரு சாக்கெட் இருக்குது. அது இல்லாமல் என்ன இருக்குது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி யூஎஸ்பி சாக்கெட் இருக்கும் ப்ளஸ் 3.5 mm ஜாக்கு. நீ வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஆடியோ இன்புட் இதில் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். இதில் பென்ட்ரைவ் இருக்கிறதுனால விருப்பமான பாட்டை நீங்கள் கேட்கலாம். இந்த பாட்டு கேட்கும் பொழுது ஃபார்வேர்டு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இருக்கும். இதை இப்படி ரைட்டில் தள்ளிங்கன்னா அடுத்த பாட்டு, இது ப்ரீவியஸ் பாட்டு வந்துடும். சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ் பட்டன். ஒரு ஃபோன் கால் வருது, கொஞ்சம் நேரம் கட் ஆஃப் பண்ணணும், செய்ய முடியும். இந்த கண்ட்ரோல் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், சப்போட ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். சப்போட அவுட்புட் ஒரு ஹார்டாக வேணும், சாஃப்டாக பஞ்ச் வேணும் அப்படின்னா நீ இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது சப்போட வால்யூம் கண்ட்ரோல். இது ட்ரிபிள் பாஸ், போத் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் பாஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வித் மாஸ்டர் கண்ட்ரோல். இதெல்லாம் பக்காவாக என்ன தேவையோ அதெல்லாம் இதில் இருக்குது. ஓகே, ப்ளஸ் மைனஸ் கொடுக்குறோம், ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறோம், பாட்டு கேட்குறோம். ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து 3900 ரூபா சொல்லியிருக்கோம். தேவைப்படுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கும். இந்த அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். இதை ஃபிட் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள். நான் எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். பக்காவாக இருக்குது. ஒரு ஆம்ப் பாருங்கள், நாபெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, எல்லாமே இதில் இருக்குது. ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணனால இதுக்கு மேலே கொஞ்சம் வெளியே இழுக்க முடியல, அவ்வளோதான். இப்படி இருக்கும். இதுதான் இந்த யூனிட்டு. இந்த யூனிட் மூலிமா நம்ம பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் பேக்கில் காமிக்கிறேன் உங்களுக்கு கேமராவில். ஓகே பாருங்கள், இதில் வந்து இந்த ரோஸ் கலரில் இருக்கிறது வந்து யூஎஸ்பி ஒரு கனெக்டர். மீதெல்லாம் உங்களுக்கு இது வந்து சப்பு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஸ்டீரியோ இன்புட் சாக்கெட், யூஎஸ்பி சாக்கெட்டு, டிசி இன்புட் 2 சாக்கெட்டு. ஓகே, ஸோ இதுதான் இந்த யூனிட். ஓகேங்களா? இப்போது நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ வோல்ட் வேணும் அப்படின்னா இதில் வந்து 18 வோல்ட் வேணும். மினிமம் 18 வோல்ட்டிலேருந்து 38 வோல்ட் வேணும் இந்த யூனிட் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த யூனிட் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேக் கவரில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இது மாடல் நம்பர், ப்ராடக்ட் நம்பர் ZK-AS21. டிசி இன்புட் பவர் சப்ளை 16 வோல்ட் டு 38 வோல்ட்டு, 10 ஆம்பியர். ரொம்ப முக்கியம், ஆம்பியர் அதிகமாக இருந்தால் தப்பு இல்லை. ஓகேவா? ப்ளூடூத் வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.1 ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கும். நல்ல குவாலிட்டி. இதனுடைய பேண்ட் வித் அதிகமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆடியோ இன்புட் இருக்கு இல்லையா, ஒன்று ப்ளூடூத் மூலிமா கொடுக்கலாம், ஆக்சிலரி இன்புட் மூலிமா கொடுக்கலாம், யூஎஸ்பி சாக்கெட் மூலிமா இன்புட் கொடுக்கலாம். இந்த ஆடியோ அவுட்புட் லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுக்கு என்ன கொடுக்கணும் ஸ்பீக்கர், இதனுடைய கெயின் எவ்வளவு, வாட்ஸு பவர் 220 வாட்ஸு ப்ளஸ் 220 வாட்ஸு ப்ளஸ் 350 வாட்ஸு. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் கனெக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வரணும், அவுட்புட் வரணும். இப்போ லெஃப்ட் சேனலில் 220 வாட்ஸ் வரணும், ரைட் சேனலில் 220 வாட்ஸ் வரணும். டோட்டலாக சப்பு சேர்ந்து எவ்வளோ வரணும் அப்படின்னா டோட்டலாக 800 வாட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா இதில் கொடுக்கக்கூடிய பவர் பேக் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 800 வாட்ஸ் அண்ட் எபோவாக இருக்கணும். அப்படின்னா 24 வோல்ட் இருக்கு இல்லையா, 24 வோல்ட் இன்ட்டு 30 ஆம்பியர் இருக்கணும். 24 அல்லது 36 வோல்ட் இருக்கணும், 20 ஆம்பியர் அட்லீஸ்ட் இருக்கணும், இல்லைன்னா 30 ஆம்பியர் இருக்கணும். சூப்பர் மேட்சிங் என்ன அப்படின்னு கேட்டால் 36 வோல்ட்டு 30 ஆம்பியர் பக்காவாக இருக்கும் அவுட்புட். ஸோ வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 24 வோல்ட்டில் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த இடத்துல இந்த ஆம்பியர் படு சூட்டபுளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆம்பிளிஃபையர் வாங்கியிருக்கலாம், குவாலிட்டியே இல்லை அப்படின்னு இருக்கும், நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நெல் 0 ஆயிரும். பக்கா அவுட்புட்டில் வரக்கூடிய ஒரு யூனிட் இந்த யூனிட். ஓகேவா? சரி, இப்போது இந்த பவர் சப்ளை இருக்கு இல்லையா, இது ஒரு பவர் சப்ளை. இது 24 வோல்ட்டு
4 ஆம்பியர் இந்த பவர் சப்ளை அவைலபிளாக இருக்குது, தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஓகே. தென் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த 24 வோல்ட்டு 6 ஆம்பியர், இது 24 வோல்ட்டு, இது 6 ஆம்பியர் இந்த யூனிட் இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி 24 வோல்ட்டு 8 ஆம்பியர், 24 வோல்ட்டு 8 ஆம்பியர் இந்த மாதிரி கொடுத்தோம்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். 12ஓட 18ஓட 24. ஓகே. இதில் 36 வோல்ட்டு 10 ஆம்பியர் இருக்குது. நாம் அது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் மேட்சிங் சர்க்யூட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஸோ பவர் சப்ளை கம்மியாக வச்சுட்டு எனக்கு போதுமான அளவுக்கு அவுட்புட் வரணும்னா அதுவாக வராது. பவர் பேக் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். இருந்தாலும் சில பேர் 10க்கு 10 ரூம் தான் யூஸ் பண்ணுவேன், நான் வால்யூம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அவ்வளோ தேவையில்லை போதும் அப்படிங்கிறவங்க மட்டும் என்ன பண்ணலான்னா ஒரு 10 ஆம்பியர் 36 வோல்ட்டு 10 ஆம்பியர் யூஸ் பண்ணலாம், இல்லை 24 வோல்ட்டு 10 ஆம்பியர் யூஸ் பண்ணலாம். ஓகே. சரி, இதெல்லாம் இல்லை வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் மெட்டல் பேக்கேஜில் இருக்கும். மெட்டல் பேக்கேஜ் பாருங்கள், இது வந்து ஒரு 10 ஆம்பியர், இது வந்து ஒரு 10 ஆம்பியர், கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இது 10 ஆம்பியர் இந்த போர்டு. ஸோ இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா இது வந்து 20 ஆம்பியர், இது 20 ஆம்பியர், இது வந்து 30 ஆம்பியர், 30 ஆம்பியர். ஸோ டிஃப்ரெண்ட் பவர் சப்ளைஸ் எல்லாமே எஸ்எம்பிஎஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் தங்கு தடை இல்லாமல் என்ன குவாலிட்டியான ஒரு சாங் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் தேவை, ரொம்ப முக்கியம். ஓகே. சரி, இப்போ இந்த பவர் பேக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் எல்லாமே. இப்போது பாருங்கள், இது ஒரு பவர் சப்ளை, இது ஒரு பவர் சப்ளை இங்கே வச்சுருக்கேன். இதை தான் நான் இதுக்கு யூனிட் கொடுக்க போகிறேன், பவர் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 5 ஜாக் இருக்குது. இதன் மூலிமா நான் இன்புட் கொடுக்குறேன். இப்போ இன்புட் கொடுத்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன், எப்படி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே, உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவும் வரையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. யார் வேணால் ஃபீல்டுக்குள்ளே வரலாம், இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும், படிப்பு இருந்தால் நல்லது. ஓகேவா? தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? இந்த எஸ்எம்பிஎஸ் நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல லைட் எரியுது. ட்ரிபிள் மட்டும் வச்சுருக்கேன். ட்ரிபிள் குறைச்சிட்றேன், பேஸ் மட்டும். இப்போ என்ன பண்ணுறேன், ட்ரிபிள் பேஸ் கூடவே சப்போட வால்யூம் கூட்டுறேன். ட்ரிபிள் குறைச்சிட்றேன்.
பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். எந்த விதமான ஹம், நாய்ஸ், டிஸ்டார்ஷன் எதுவுமே கிடையாது. படு கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாடுல். பொதுவாக இந்த கிளாஸ் டி போர்டை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஹம் வராது, ஹீட் ஆகாத, ஹீட் இஷ்யூங்கிற பேச்சுக்கே இடமில்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை ஆம்பிளிஃபையர் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஆன் பண்ண 5 நிமிஷத்துலேயே இந்த பாடி தொட்டிங்கன்னா ஹீட் ஆகும். ஆனால் இதில் ஆகவே ஆகாது. கூடவே ஒரு ஃபேன் இருக்குது, நாய்ஸ்லெஸ், ஜீரோ நாய்ஸ், கொஞ்சம் கூட நாய்ஸ் வராது. ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். பக்காவான ஒரு ஹீட் சிங்க் பிளேட், ஹீட்டை தணிக்கிறதுக்காக. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இணைஞ்ச ஒரு மாடல், கையடக்கமாக இருக்குது. எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது. வீட்டில் இந்த ஆம்பிளிஃபையர் வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ தான் திக்னஸ். ஒரு காரோட டோரோட திக்னஸில் தான் இது இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச் இவ்வளோ தான். இதுக்கு மேலே அவ்வளோதான். இது ஹைட்டே இருக்கும். இந்த நாபோட திக்னஸில் தான் இதே இருக்கும். இனிமேல் அப்படி தான் வரும் இனிமேல் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எதாவது எஃப்எம் வேணும், வேறு எதாவது ஆடியோ வேணாலும் 3.5mm ஜாக் மூலிமா இன்புட் இதில் கொடுத்துக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட். நான் மறுபடியும் பாஸ் பட்டன் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக டேபிள் ஃபுல்லாகவே அதிர்து. அந்த மாதிரி இருக்குது. அடுத்த பாட்டு. ஓகே, பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்ல பெர்ஃபெக்டான அவுட்புட் வரக்கூடிய ஒரு டிவைஸ் மாடல். இதனுடைய ப்ரைஸ் 3900 ரூபா வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கூடவே உங்களுக்கு எத்தனை வோல்ட், எத்தனை ஆம்பியரில் எஸ்எம்பிஎஸ்ன்னு கேளுங்க. ரெண்டுமே இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.